கிடைச்ச பாக்கியம் வந்து குருநாதர் பாபாஜி தான். இதுதான் தீர்மானம் பண்ணிட்டோம். அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுவாங்க. நம்ம எத்தனையோ பேரை பார்க்கலாம், எத்தனையோ பேரோட பேசலாம், எத்தனையோ பேரோட பழகலாம். ஆனா எத்தனை பேரோட இருக்குன்றது ஒரு கணக்கு இருக்கு. பார்க்கிறவங்களோட எல்லாம் நம்ம இருக்க முடியாது, பேசுறவங்களோட எல்லாம் இருக்க முடியாது. நம்மளோட மட்டும்தான் இருக்க முடியும் கடைசி வரைக்கும். அப்ப நம்மளோட இருக்கும்போது நம்மளோட இருக்கிறது யார்? நம்மளுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சிக்குள்ளதான் குருவே கொண்டு போய் வைக்கணும். மனமே குருன்னு சொல்லி, அந்த மனமே குருன்னு சொல்லி பாபாஜி அங்க வைக்கும்போது நம்ம செய்யற விஷயங்கள், அதாவது அவங்கள பாக்குறோம்ல, அவங்க பார்க்கும்போது தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறாம எல்லாருக்குமே கொடுக்கணுன்ற மனநிலை. தான் ஒரு உயர்வான நிலைக்கு வந்துட்டாலும் கூட மீண்டும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புது சேவை. தன்னை நம்பி வர்றவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தனது சக்தியை, அதாவது தன்னை வருத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம். எல்லாமே இதை நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்துட்டு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும். அதற்கு என்ன செய்யணும்? குருநாமம் தான். அந்த குருநாமத்தை சொல்லி நாமளும் அந்த மாதிரி செயல்முறைகளில் போனோம்னா கண்டிப்பாக நம்மளும் சிறப்பாக வாழ்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போல இதுதான் வெற்றி, இதுதான் தோல்வி என்பது எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இந்த வெற்றி தோல்வின்றது ஒரு நிர்ணயம் வச்சுக்கிறதுனால தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். நீ எவ்வளவு காலம் சிறப்பா வாழ்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த அப்படின்றது எல்லாமே இருக்குது. பாபாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஆனந்தமா இரு. ஆனந்தமா இருந்தா எல்லாமே உடனே வந்துடுமா? இப்ப நெய் வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னா இப்ப கடையில போய் நெய் வாங்கிட்டு வந்துடுறீங்க. நாமளான எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா முன்னொரு காலத்துல நெய் வேணும்னு சொன்னா பால் வாங்கணும், பாலை வாங்கி தயிராக்கணும், தயிரை கடை மோராக்கணும், அந்த வெண்ணெய் எடுத்து உருக்கின பிறகுதான் நெய் கிடைக்கும். இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். அதே போலதான் நம்மளை ஒவ்வொரு விஷயங்களுமா கொண்டு செலுத்த அதற்கான நேரம் வரும்போது நமக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையுமே கொடுத்துருவான் கடவுள். அனுபவமாக எந்த அனுபவமும் படாம எந்த செயல்களுமே செய்ய முடியாது. பிரச்சனைகளை கொடுப்பது இறைவன் கிடையாது. ஒரு சராசரி மனிதன் புலம்புவது, எனக்கு ஏன்னு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குறானோ இந்த ஆண்டவன் கொடுக்கலப்பா, உன்னை ஆள வைக்கிறதுக்காக கொடுக்குறான். அவை மட்டும் வாழணுன்றது இல்ல, உன்னையே ஒரு ஆட்சி செலுத்தி உன்னைய சிறப்பா வாழ வைக்கணும்னு சொன்னா சில பிரச்சனைகளை கொடுத்தாதான் உன் மனநிலை பக்குவம் அடையும். உனது மனநிலை என்னைக்கு பக்குவம் அடையுதோ அன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடும். அதற்கான செயல் உனக்குள்ளே இருக்கு. அதனாலதான் உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை உன்னைய தெளிவுபடுத்தி அதை தீர்க்க வச்சு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு இப்படி ஒவ்வொரு முறையா கொண்டு செலுத்தி போய்கிட்டே இருப்பான் குருநாதர். குருநாதர் சொன்னா நான் அங்கிருந்து அனுபவிச்சதுதான் சொல்ல முடியும். நான் எனக்கு என்ன கிடைச்சதோ அதைத்தான் நான் அனுபவபூர்வமா சொல்லிட்டு இது படித்து சொல்வதல்ல, குருவோட வாழ்ந்து அதை சுவாசிச்சு அதை கேட்டு செயல் வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக பேசக்கூடிய விஷயங்கள் தான். இது வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது.